அமெரிக்காவில டின் பீர் சாப்பிட வேண்டியவன் நானு. எங்க அப்பன் பாஸ்போர்ட் தூக்கி அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சிட்டான். இங்க வந்து சிங்கிள் டீக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சவுண்டு? எரும மாடுங்க கழனி தண்ணி குடிக்கிற ஏரியாவில் வந்து உட்கார்ந்தேன் பாரு. அது ஏன் தப்பு. அண்ணா வணக்கம். போட்டுக்க. ஒரு டீ வாங்கி கொடுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா. நீ யாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா. முதல்ல நீ இந்த ஊரா? பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊருண்ணா. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சு என்கிட்ட கேக்குற? 6 மாசமா வேலைக்கு போறேண்ணா. வேலைக்கு போலியா? உடம்பு நல்லா எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கி திங்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா வேலைக்கு போல? ஜோசியத்துல கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதாம்ண்ணா. சொல்லிட்டானா ஜோசியன்? அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க நல்லா பசியா அலைஞ்சிட்டே இருக்க. போடாடே போடா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. செட்டியாரே, என்ன கடைக்கு போகாம இங்க வந்திருக்க? தொடையில பள்ளி விழுந்துச்சுப்பா. எடுத்து போட்டு போக வேண்டியதானே? அட நீ ஒண்ணு, தொடையில பள்ளி விழுந்தா 1 வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல போட்டிருக்கல. பாவி யோ, உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? அதுல வந்து பள்ளி விழுற அளவுக்கு அதை ஏன்டா ஓபன் பண்ணி வைக்கிறீங்க? நான் பள்ளி சொல்றத கேட்டு தான் நடப்பேன். டேய், பள்ளி என்ன ஒன்ன பார்த்தாடா சொல்லுது சில்லி பையா? ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? ஏய், நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை தப்பா சொன்ன இவரை வெட்டாமடே. ஏன்டா அறிவுரை சொல்ல வந்தா ஏன்டா உடனே அருவாளை ஓங்குறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிறீங்க, காக்கா கத்துறா கஸ்ட் வருதுங்கிறீங்க. ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. ஏதோ தெரியாதமா சொல்லிட்டான். பூ போடு, பூ போடு, கருடன் பூ போடாதடா, புழுக்கதாண்டா போடும். கருடன் பின்னாடி போங்க, திருட வந்தா விட்டுருங்க. வெக்ஸாவதுடா உங்களோட வாயை வேற திறந்து வச்சுட்டு போறாங்க. ஓய், என்ன ஃபாரின் கிளம்பிட்டியா? யூரின் கிளம்பிட்டேன். நீயும் உன் ஊரு ஆளுகளும். சை, சரி அதோட டீ குடி. என்னடா விசேஷம்? எங்க அப்பா வேலை செய்யற முதலாளி வீட்லயே எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குடா. அடடே, என்னடா வெறும் டீயை வாங்கி கொடுக்குற? ஒரு பார்ட்டி வச்சு அசத்த வேண்டாமா? டேய், என்ன பெரிய கலெக்டர் வேலையா? சாதாரண ஒரு டிரைவர் வேலை தானடா. டேய், டிரைவர் வேலைன்னா சாதாரணமா? இந்த நாட்டுல கண்டக்டரா இருந்தவங்க எல்லாம் பெரிய இடத்துக்கு போகலையா? அது மாதிரி நாளைக்கே உனக்கும் நேர காலம் நல்லா இருந்ததுன்னா நீயும் பெரிய ஆளாயிருவடா. ஆமாடா. ஒரு இயற்கை காட்சி. ஆலமர கிளியே, அரச மர அணிலே. தம்பி 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 அழக்கூடாது. தம்பி எந்திரிப்பா. என்னப்பா படிச்ச மாதிரி இருக்க? பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டியா? இல்லையா? இல்ல உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது மண்டையை போட்டாங்களா? இல்லையா? அப்படி இல்லன்னா யாருமே சாகலே நினைச்சு அழுவுறியா? அது இல்லையா? அப்புறம் எதுக்குடா அழுவுற? காலையில பேப்பர் எடுத்தா பிரதமர் வாஜ்பாய் பேர் வருது, முதலமைச்சர் கலைஞர் பேர் வருது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேர் வருது. என் பேரும் ஒரு ஆள் வர மாட்டேங்குது ஐயா. அட கிறுக்கு பயலே, கிறுக்கு பயலே. டேய், ஒண்ணு படிச்சு முன்னேறணும், இல்ல உழைச்சு முன்னேறணும். அப்படியே இல்லைன்னா மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கி முன்னேறணும். இப்படி எல்லாம் பண்ணினா உன் பேரும் பேப்பர்ல வரும். நீயும் ட்ரை பண்ணு, வரும். வரட்டுமா? யோ, நான் பாட்டு சேவை உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ பேசாம போனே அர்த்தம். இப்ப எனக்கு பதில் சொல்லியா? எடுறா கையா, கையடா. இப்போ உன் பிரச்சனை என்ன? காலையில பேப்பர் எடுத்தா முதல் பக்கத்துல என் பேர் வரணும். அவ்வளவுதானே? நீச்சல் தெரியுமா? தெரியாது. மேலே பார், என்ன பார், உள்ளே பார். ஏய், கொஞ்சம் லெஃப்ட் போடா, அப்படியே கொஞ்சம் ரைட் போ. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அசாம இருடா. ஏய், சாகறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாருடா. ஸ்மைல் ப்ளீஸ். நீ சொல்லலையா? எடுத்தாச்சுடா. டேய், நாளைக்கு காலையில பேர் மட்டும் இல்லடா, பேப்பர்ல உன் போட்டோவும் சேர்ந்து வரும். ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம், அதெல்லாம் பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டடா. பட்டுமா? பத்திரிக்கா விஷ் போறேன். See you, bye. நம்ம ஊர் மாடசாமி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். அட ஆமாப்பா, ஆனா அவன் பொண்டாட்டி கற்பமா இருக்கா. அது எப்படி? எல்லாம் புருஷன் தானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கான். ஏத்து விட்டு சிப்பியா பண்ணல. என்னது, மகாத்மா காந்தி செத்துட்டாரா? யோ, இதெல்லாம் தேவையில்லாத ஷாக்கு. கிராமத்துல பழைய பேப்பர் படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு அருகப்பழசான பேப்பரை படிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா? அவன் எழுத்து கூட்டி படிக்காமல, அதான் இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடியலையே சாமி. மாடசாமி கருசாமி குப்புசாமி எல்லாம் கிளம்புங்களே. பக்கத்துல கல்யாணம் பண்ணணும், 10 தலையா வரணும். ஏய், இல்ல நம்மளும் சும்மா தான இருக்கோம், வாங்க போலாம். யோ, நில்லியா. என்ன நோங்கறே போலாம்? அவன் கூப்பிட்ட உடனே கிளம்பிடுறதா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுல ஏன்பா என்னப்பா பிரச்சனை? என் தம்பி இருக்கானே, ஆமா. அவன் குழந்தை மாதிரியா? பக்கத்துல உள்ள பீடிக்கு நெருப்பு கேட்டாங்க, அவன் இல்லன்னு சொல்லிருக்கலாம். அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? சொல்றா. பீடி கூட நெருப்பு இல்லாம இங்க வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களா எதுக்குடா மீசன் கேட்டாயா? எப்படி 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 அந்த பத்தி பேசுறான் அவன்? இதுக்காடா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? இது சாதாரண விஷயம்டா. 50 பைசா கொடுத்தா ஒரு தீப்பெட்டி வாங்கலாம். அதை வச்சு ஏகப்பட்ட பீடிக்கும் சிகரெட்டுக்கும் பத்த வைக்கலாம்டா. தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. அட சும்மா இரியப்பா, அவன் மீசை பத்தி பேசிருக்கான். என்ன பெரிய மீசை வச்சிருக்கான் அவன்? சும்மாறா, எங்க மீசோட பவர் தெரியாம பேசுற நீ. என்ன பெரிய பவர்? அதுல இருந்து கரண்ட் எடுத்து கேரளாவுக்கு கொண்டாந்து அனுப்ப முடியுமா? எங்களுக்கு மீசை தான்டா பெருசு. ஏய், அந்த மீசை பத்தி பேசுற தலையை வெட்டுங்கடா. அவன் குடும்பத்தை அழிங்கடா.
அந்த கிராமத்தை நொறுக்குங்கடா. அந்த கிராமத்துல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுங்க. நேரா குடுடா. ஒரு 5 கிராம் வெயிட் உள்ள இந்த மீசை தான் வரப்போற ஒரு பெரிய கலவரத்துக்கே காரணம்னா மலாந்தா மாதிரி மீசை இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. தேவையில்லடா. இந்த மீசைக்காவோட கலவரம் பண்ண போய் குடும்பத்தை கவனிடா.